அக்டோபர் நமக்கு வந்து அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கன்னா, இந்த எல்லினோங்கிறது அடுத்த வருஷம் 2027 மே மாதம் வரைக்கும் இருக்கும். ஏற்கனவே சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ரொம்ப ஹாட்டஸ்ட் சிட்டியாக வந்து மாறிட்டு இருக்கு. ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சென்னை வாழ்கின்ற நகரவாசிகள் தங்கள் இரவு நேர தூக்கத்தில் 96 மணி நேரம் இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. மழையினுடைய தாக்கம் அப்படின்னா ஷார்ட் டைமில் ஹெவி ரெயின்ஃபால், கொஞ்ச நேரத்தில் மழை அப்படி கொட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி அர்பன் ஃப்ளட்டிங்க்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தப்ப சென்னை வந்து ஒரு சகாரா மாதிரி மாறிடும் போல இருக்கு. ஆமாம், அதுக்கு கான்கிரீட் இருக்கக்கூடிய சகாரா தான். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். மரம் இல்லை, சிமெண்ட் பாலைவனம்னு வேணால் சொல்லலாம். சென்னையில் உயிர் வாழக்கூடிய சூழல் இல்லாத நிலைமை நோக்கி நாங்கள் மகிழ்ந்துட்டு இருக்கோம். நெய்தல் கலை விழா 2026 ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 மாலை 5 மணி முதல் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பூவுலக நண்பர்கள் வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எல்லினோ குறித்து அதிகமாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், செய்தித்தாள்களில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி நிறைய புரிதல் இல்லாமல் சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். எல்லினோனா முதல்ல என்ன அப்படி கிளைமேட் சேஞ்ச் மாறிடுச்சு, என்ன தான் நடந்துகிட்ருக்கு இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்? எல்லினோ ஆக்சுவலாக என்னென்னா, லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், குறிப்பாக மீனவர்கள், பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பொறுத்து அவர்கள் வைத்த ஒரு பெயர். எல்லினோ அப்படின்னா பாய், லானினா அப்படின்னா கேர்ள், ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. எல்லினோ வந்து அவங்க வந்து ஆண் குழந்தைய ஏன் சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வறட்சியை கொண்டு வரும்னு. பெண் குழந்தை லானினா அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான உங்களுக்கு வந்து மீன் வளத்தை கொண்டு வரும், குளிர்ந்த காற்றை கொண்டு வரும் அப்படின்னு. அப்போ அந்த காற்றினுடைய தன்மையை பொறுத்து அந்த தட்பவெப்ப சூழல் எப்படி இருக்குதுமோ அதற்கு அவர்கள் இட்ட பெயர் தான் அது எல்லினோ அப்படிங்கிறது. பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கடலுடைய தன்மையை பொறுத்து இந்த பெயரை வந்து அழைக்கிறாங்க. அது பேசிக்காக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா. இப்போ ஆர்டிக் பகுதியில் பயங்கர குளிர் இருக்கும். அதுவே நம்ம பூமியோட மத்திய ரேகை பகுதியில் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப சகாரா பாலைவனம் போன்று இருக்கக்கூடிய ரொம்ப பாலைவனம் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப சூழ்நிலைகள் இருக்குது. அதனுடைய டெம்பரேச்சர், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலினுடைய நீரோட்டம் எப்படி இருக்குது, காற்றினுடைய அமைப்புமுறை எப்படி இருக்குங்கிறது பொறுத்து தான். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் கடல் அப்படிங்கிறது நமக்கு இன்ஜின் மாதிரி ஹீட்டை வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூடிய சூடை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம கடல் நீரோட்டம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கடல் நீரோட்டத்தினுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த கடல் நீரோட்டம் எப்படி இருக்குதோ அது பொறுத்து தான் காற்றினுடைய ஓட்டமும் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ஸ், இந்த ஓஷன் சர்க்குலேஷன், இது ரெண்டுமே சேர்ந்து செயல்படும். இது ரெண்டும் சேர்ந்து செயல்படுறதுனால தான் ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு காற்று இருக்கணும், மழை பெய்யணும் இல்லைங்களா. இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, கடலுடைய நீரோட்டம் எப்படி இருக்குதோ அது எந்த பக்கமாக சுற்றுதோ அதுலேருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று எப்படி போகுதோ அந்த காற்று உங்களுக்கு மலை மேலே மோதுகின்ற போது நமக்கு மழை பொழிவு ஏற்படுது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மழையின் மூலமாக தான் நமக்கு மான்சூன் செட் ஆகுது. அப்போ என்னென்னா, பூமியில் இருக்கக்கூடிய இந்த கடல் நீரோட்டத்தையும் காற்று மண்டல அமைப்பு முறையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நம்ம பேரிட்டு அழைக்கிறோம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. பேசிக்காக ஜியாகிரஃபி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இமயமலை நம்ம ஏன் அதுக்கு பேரிடுறோம்? அது வந்து ஒரு மலை தானே, ஏன் பேரிடுறோம்? நமக்கு புரிதல் வேணும். மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம பேர் வைக்கிறோம், ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம வந்து பேர் வைக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கடலினுடைய இந்த காற்று மண்டல அமைப்பு முறையும் கடலோட நீரோட்டத்துக்குமான ஒரு பெயர் தான் அப்படின்னா ENSOன்னு சொல்லுவாங்க. சதன் எல்லினோ, சதன் ஆசிலேஷன் அப்படின்னு அதுக்கு வந்துட்டு பேர். அப்போ அந்த கடலினுடைய நீரோட்டம் வந்துட்டு எந்த பகுதியில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அந்த வருடத்தினுடைய இயற்கை தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கடல் அதிகமாக வெப்பம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய தன்மை மாறி அமைக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெப்பக்காற்று வரும். அதாவது சராசரியை விட வந்து உங்களுக்கு ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எல்லினோவாக மாறிடும். குறைஞ்சதுன்னா லானினாவாக மாறும். இது வந்து ஒரு சுழற்சி அமைப்பு முறை தான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவில் கடல் வந்து வெப்பநிலை அடைந்து கொண்டு வருகிறது. இப்போது கடல் வந்து வெப்பநிலை ஆகுது, அதனால வந்து மழை அதிகமாக பெய்யறது அல்லது கம்மியாக பெய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறதா நீங்கள் சொல்கிறீங்க. பசிபிக் ஓஷன் எங்கேயோ இருக்குது, 15,000 கிலோமீட்டருங்கிறாங்க, 20,000 கிலோமீட்டருங்கிறாங்க. அங்கே நடைபெறக்கூடிய விஷயம் வந்து இங்கே எப்படி வந்து ஒரு சேஞ்சஸை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாயிலும்ல. அதான் பூமியினுடைய இயங்கும் தன்மை, பூமியினுடைய அதோடைய ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப அழகு தன்மை, அதனுடைய விஞ்ஞான போக்கு அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. நம்ம பயோஸ்பியருங்கிறது அப்படி தான் இயங்குது. பசிபிக் கடலுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது, அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஜப்பானுக்கும் சம்மந்தம் இருக்குது.
ஸோ வெதருங்கிறது அப்படி தான். இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, ஒரு பட்டாம்பூசியினுடைய சிறகடிப்பிலிருந்து எழக்கூடிய அந்த அலைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூறாவளியை உண்டாக்கும் அப்படின்னு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க. வெதருங்கிறது அப்படி தான். ஒரு ரீஜனில் உண்டாகக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் இன்னொரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், மாற்றத்தை உண்டாக்கலாம். அது டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ பசிபிக் ரீஜன் இருக்கக்கூடிய கடல் தட்பம் அதிகமாகுதுன்னா பேசிக்க கடல் சூடான என்ன ஆகும், நீராவி அதிகமாகும் இல்லைங்களா? அப்போ அந்த நீராவி அதிகமாகும் போது காற்றினுடைய அமைப்பு முறையும் மாறும். ஸோ அங்கேருந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு வெப்பக்காற்று அதிகமாக வரும். ஸோ வெப்பக்காற்று வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா அது வறட்சியை உண்டாக்கும். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா இந்த போன்ற பிராந்தியங்களில் அதிகமான வெப்பத்தை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பசிபிக் ரீஜன் அமெரிக்காவுக்கு இல்லை, ஜப்பானுக்கு இப்படி நடுவில் இப்படி இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு ஜப்பான் இருக்குது, இந்த பக்கம் அமெரிக்கா இருக்குது, நடுவில் பசிபிக் ரீஜன் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்குள்ளே ஆஸ்திரேலியா இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா வந்துடுது. ஸோ அந்த ரீஜனில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இங்கேருந்து கீழேருந்து உங்களுக்கான இந்த மாற்றத்தை வந்து இது உண்டாகும். பசிபிக் ஓஷனில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குதா, இல்லை மற்ற அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன் அங்கே நடைபெறக்கூடிய விஷயமும் இவ்வளோ தூரம் அந்த எல்னினோக்கான அந்த எஃபெக்ட் வந்து காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? உண்மை. அதாவது என்னென்னா, நீங்கள் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பூமி சூடாகிட்டு வருது. அது சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கன்னா, ஒரு நொடிக்கு எப்படின்னா சொடக்கு போடுற ஒரு நொடிக்கு 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா, ஹிரோஷிமாவில் பயன்படுத்தப்பட்ட 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து எவ்ரி பெர் செகண்ட் வந்துட்டு பூமி வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. இதை வந்து எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு கணக்கிட்ட தான் நான் சொல்கிறேன். எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படின்னா சூரியன்லேருந்து எவ்வளோ வெப்பம் வருது, பூமியில் வந்து எவ்வளோ தங்குது, எவ்வளோ வெளியே போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ என்னென்னா பூமியில் அதிகமான இந்த ஹீட் வந்து ட்ராப் ஆகுது. அதான் நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். அப்போ இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுன்னா கடலில் வந்து அதிகமான ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. இந்த வரக்கூடிய வெப்பத்தெல்லாம் அது வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரீஜன்லையும் பயங்கரமான மாறுதல் இருக்குது. கடந்த மாதம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில் வந்துட்டு 3000 பேர் இறந்து போயிட்டாங்க ஹீட் வேவ்ஸ்னால இல்லைங்களா? ஏறத்தாழ 20,000 பேர் இறந்து போயிருக்காங்க. மொத்தமாக ஐரோப்பா கூட சில பேர் இறந்தது, வெப்பம் தாங்க முடியாமல் தண்ணியில் போய் குதிச்சு ஒரு 40 பேர் இறந்து போயிருக்காங்க ஃப்ரான்ஸில். அதுக்கு காரணம் என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். அட்லாண்டிக் பெருங்கடல் அதிகமாக சூடாகுதுனுடைய காரணமாக என்ன ஆகுதுன்னா ஃப்ரான்ஸில் ஹீட் டூம் ஃபார்ம் ஆகுது. பசிபிக் ரேஞ்சில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு வந்து பாதிப்பு வருது. அப்போ ஒவ்வொரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் பிரச்சனை, அது ஒரு வேறு விதமான பாதிப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதியில் நமக்கு வந்து தென்படும். சூப்பர் எல்னினோன்னா அப்போ இதை விட அது வந்து பயங்கரமான ஒரு வெப்ப காற்றை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் பொருளா? ஆமாம். அதாவது என்னென்னா இது நாள் வரைக்கும் நம்ம பதிவு செய்ததில் வந்து 89 1981 நம்ம வந்து கடலினுடைய டெம்பரேச்சரை வந்துட்டு மெரின் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து கணக்கிட்டு செஞ்சுட்ருக்கோம். இது வரைக்கும் பதிவு செய்ததில் இல்லாத அளவுக்கு இப்போ பசிபிக் ரீஜனுடைய கடல் தன்மை டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5 டிகிரி செல்சியஸ். இந்த ஜூன் ஜூலையில் அப்படி இருந்ததே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா இது நாள் வரைக்கும் நாம் பார்த்திராத அளவுக்கு புதிய ஒரு எலினோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சூப்பர் எலினோன்னு சொல்கிறாங்க. சில பேர் அது இன்னும் கொஞ்சம் அது இன்னும் அதிகமாக இருக்கும், காட்ஸிலா எலினோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பு வந்துட்டு நம்ம பயங்கர ஹீட்டை வந்து இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக 2026 நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2025 இறுதி ஆண்டுலேயே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லையா? எல்னினோ எஃபெக்ட் வந்து உலகம் முழுவதும் இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தினதே இல்லையா? இதுக்கு 1875 தாது பஞ்சம் வருடம் வந்து காலகட்டம் சொல்லுவாங்களா, அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஈவன் 2015 கூட வந்துட்டு எல்னினோ வருஷம் தான். ஆனால் என்னென்னா அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னென்னா, கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக பூமியினுடைய டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய காரணம் இருக்குல்ல, இப்போ 1875 வந்து ஒரு எலினோ வந்து அது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இப்போ நடக்கிறது குளோபல் வார்மிங் நடக்கிறது. இது ஹியூமன் இன்டியூஸ்டான விஷயம் ஒன்று. அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் தாது பஞ்ச அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஃபேமின் வந்தபோது, அந்த பஞ்ச காலத்தில் போதும் உணவு கிடைக்காமல் மக்கள் இறந்து போனார்கள். ஆனால் வெயில் கொடுமையின் காரணமாக மக்கள் இறந்து போனாங்கிறதுக்கான பதிவுகள் நம்மக்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்பத்தை தணிப்பதற்கான அப்போ வந்து ஏதோ காடுகள் ஏதோ ஒரு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் வெக்கையினால மனுஷங்க சாகலை, சோறு கிடைக்காமல் செத்து போனாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து நிறையமாக பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுனா, யாரும் வந்துட்டு உணவு கிடைக்காமல் சாக மாட்டாங்க, ஆனால் வெப்பத்தினால சாவாங்க. ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது, இன்னொன்று உங்களுக்கு அர்பனைசேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து வச்சு வெப்ப தாக்கம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணும். அப்போ இது ஒரு புதிய, அதனால தான் சொல்கிறேன்னா இது நீங்கள் எந்த வரலாற்று இதோடு கம்பேரே பண்ண முடியாது. இதனால் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த எலினோ கடந்த ஒரு 150 வருடங்களாக இருக்கக்கூடிய இதில் பற்றி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த உருவாகக்கூடிய இந்த எலினோ இதனுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பல இதோட ஒப்பிட முடியாது. ஏன் ஆனால் அப்போ இருந்த சினாரியோ வேறு, இப்போ இருந்த சினாரியோ வேறு. அன்றைக்கி இருந்த மாதிரி சென்னை இன்றைக்கி இல்லை. 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சென்னை இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி சென்னை மிகப்பெரிய ஒரு காடாக இருந்துச்சு.
அதனால் வெப்பத்தை தணிப்பதற்கான இயற்கையான ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறது உணவு தான் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து வெறும் கான்கிரீட் தான் இருக்குது. இந்த கான்கிரீட் வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கி வைக்கும். அப்போ கடுமையான வெப்ப தாக்குதல் இருக்கும். அப்போ உணவு கிடைக்காமல் மக்கள் சாவார்கள், செத்தார்கள் அப்போ வந்து. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்தினால மக்கள் இருந்து போவாங்க. எல்னினோ சூப்பர் எல்னினோல சென்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு புறம் மழையும் பெய்யுது, இன்னொரு நேரத்தில் வெயில் அடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வெயில் அடித்தா கூட ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதே மாதிரி மழை பெஞ்சாலும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட வந்து பார்த்துட்ருக்கோம். சென்னைக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? ஏற்கனவே சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ரொம்ப ஹாட்டஸ்ட் சிட்டியாக வந்து மாறிட்டு இருக்கு. ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சென்னை வாழ்கின்ற நகரவாசிகள் தங்கள் இரவு நேர தூக்கத்தில் 96 மணி நேரம் இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நைட்டு நமக்கு பயங்கர புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. கரண்ட் இல்லைன்னா ஏன் மக்கள் வீதிக்கு வர்றாங்க? கரண்ட் இல்லைன்னா ஃபேன் இல்லை, வீட்டில் இருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து ஏசி அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயமா இருந்துச்சு. நீங்கள் அத்தியாவசியமாக மாறுது. அப்போ ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. முன்னாடி ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை மாதிரி இன்றைக்கி ஏசிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படின்னா சென்னையோட ஹீட் எந்த அளவுக்கு ஆகிட்டு ஈவினிங் சீ பிரீஸ் முன்னாடி நமக்கு வருதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈவினிங் சீ பிரீஸ் நமக்கு அவ்வளோ வரும் இல்லையா? கடல் காற்று நமக்கு அவ்வளோ இருந்துச்சு. இப்போ கடல் காற்று சாயங்காலம் வர்றது கிடையாது. அந்த விண்ட் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு. அப்படி வரக்கூடிய காற்றுமே ரொம்ப வெக்கையாக இருக்குது. அப்போ என்னென்னா எல்லா வகையிலும் நமக்கு வந்து சூடு வந்து ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சென்னை வந்து ஆல்ரெடி நம்ம ஹீட்னால பிரச்சனை சந்திச்சிட்ருக்கோம். சென்னையோட நிலப்பரப்பில் ஏறத்தாழ 97% நம்ம ஒரு கான்கிரீட் ஜங்கிள் தான் இருக்குது. கான்கிரீட் தான் இருக்குது, ஃபுல்லாக சிமெண்ட் தான் இருக்குது. அப்போ இது வந்து பயங்கர ஹீட்டை உள்வாங்கிக்கும். சிமெண்ட்டும் சரி ஸ்டீலும் சரி ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கும். அப்போ நீங்கள் எரிகின்ற ஓவன் அடுப்பு மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. இதோடு சேர்த்து புதுசாக இன்னும் அதிகமான வெக்க காற்று வருதுன்னா என்ன பாதிப்பு உண்டாக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி இதை வந்து பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெப்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதோட பிரச்சனையை வந்துட்டு. ஸோ அந்த பாதிப்பு நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தினோட தாக்கம் இன்னும் அதிக அளவு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் நம்மளுக்கு பொதுவாக சென்னையெல்லாம் வந்து புயல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிலுடைய பாதிப்பு இருக்குமோ அதே போல் அர்பன் ஃப்ளட்டிங்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காலையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காலையில் வெயில் அடிக்குது, ஈவினிங் வந்து மழை பெய்யுது. ஏன்? அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வந்துட்டு எவாபரேஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு மழை பெய்யுது. அப்போது மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மழையினுடைய தாக்கம் அப்படின்னா ஷார்ட் டைமில் ஹெவி ரெயின்ஃபால், கொஞ்ச நேரத்தில் மழை அப்படி கொட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி அர்பன் ஃப்ளட்டிங்க்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புயல் உருவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் வெக்கையினுடைய தாக்கமும் இருக்குது. அப்போ இந்த 3 விதமான பாதிப்புகள் நம்ம எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானலாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், மலை சார்ந்த பகுதிகளிலையும் நம்ம இதனுடைய எஃபெக்டை வந்து பார்க்க முடியுமா? அங்கே என்ன நடக்கும்? எங்கே இப்போ இந்த நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மலை பிரதேசத்தில் ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து நம்ம அங்கே பார்த்துட்ருக்கோம். நம்ம இதனால் நினச்சிக்கணும் நமக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் தான் நமக்கு வந்துட்டு சம்மருக்கு வந்து ஓரல் தனிப்பாக இருக்கணும். அங்கே இப்போ வந்து ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ போக போக வந்துட்டு இப்போ ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்க இடமா வந்து நம்ம பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டங்களில் வந்து பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து ஹீட் ஆகிட்டு இருக்க கூட இருக்குது. அப்போது உங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த அதனால சொல்கிறாங்க அவங்க சவுத் ஏஷியானே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கணும். சவுத் ஏஷியா முழுக்க வந்து வெப்பத்தினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மலை சார்ந்திருக்கிற பிரதேசம் அப்படிங்கிறதில்ல, அங்கேயுமே வெப்பத்தினுடைய தன்மையாக இருக்கும். என்னென்னா இந்த அளவுக்கு கொடும் வெப்பம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெப்பத்தினுடைய பாதிப்பு எல்லா பகுதியிலுமே இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து முன்னாடி இருந்தே அறிவுறுத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும். விவசாயிகள் எப்படி இதை கையாள போகிறாங்க? அதுக்கு உங்களுடைய சஜஷனாக என்ன இருக்கும்? இல்லை, அதாவது அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ எலினோ கமிட்டிலாம் கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்வை என்னவா இருக்குன்னா, ஏரிகளை நம்ம தூர்வாரி நம்ம நீர் பராமரிப்பு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கல. ஃபஸ்ட்டு பேசிக் பிரச்சனை என்னென்னா வெயில் கொள்ளும். அடிப்படையில் இந்த விஷயம் நான் பேசுகிறேன். நாங்கள் திருப்பி இதை தான் நாங்கள் பூல் நண்பர் சார்பாக இன்சிஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஹீட் வேவ்ஸ்க்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ் வந்து டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் டிசாஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டாங்க வந்து. ஆனால் ஹீட் வேவ்ஸ்க்கான டெஃபினிஷன் நம்ம இன்னும் மாற்றலை. இப்போ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஷனில் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நுங்கம்பாக்கம் அண்ட் மீனம்பாக்கம் இந்த 2 இடத்துல தான் உங்களுக்கு ஐஎம்டிஏனுடைய வெதர் ஸ்டேஷன் இருக்குது. அதனோட கணக்கிட்டு வந்து சொல்லுவாங்க நுங்கம்பாக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு. நுங்கம்பாக்கத்துலேயும் மீனம்பாக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 48 மணி நேரம் சராசரி வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் அது ஹீட் வேவ்ஸ். ஆனால் 3 மணி நேரம் வெயிலே இப்போ பண்ணி செத்து போகிறானே. அப்போ நீங்கள் என்னென்னா கலோனியல் காலகட்டத்தில் பிரிட்டிஷஸ் காலகட்டத்தில் டெஃபினிஷன் அவங்க என்ன வச்சுருந்தாங்களோ அந்த ஹீட் வேவ்ஸை நீங்கள் இன்னும் வச்சுருக்கீங்க. இதை வச்சு இப்போ மக்கள் எப்படி பாதுகாக்கிறது? அப்போ நீங்கள் என்னென்னா இப்போ விவசாயம் பொறுத்த வரைக்கும் பயிர் அவங்களுக்கு வந்துட்டு போயிடும், விளைச்சல் குறைச்சிடும் அப்படிங்கிற ஆபத்து இருக்குல்ல. அதை தாண்டி வெயில் அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு முதல்ல இப்போ நீங்கள் சொல்லணும். அந்த இடம் சொல்லணும் இல்லை.
அப்போ விவசாயிகள் வந்துட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாது, மீனவர்கள் இந்த நேரத்தில் வெளியில் நீங்கள் போகக்கூடாது, கடையில் வேலை செய்கிறவங்க போகக்கூடாது, கொத்து வேலை செய்கிறவங்க போகக்கூடாது அப்படின்னு இந்த அன்னாறு செக்டரில் இருக்குங்களா தொழிலாளர்கள் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்ன வச்சுருக்கோம். அப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நமக்கு வேணும் இல்லைங்களா. வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் பொதுமக்களை வெளியே வராதீர்கள் அப்படின்னு அறிவுறுத்துவதற்கான ஒரு கிளியர் கட்டான பிளானிங் கைட்லைன்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது முதல்ல நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு அதிகமாக இருந்தால் தான் ஹீட் வேவ்ஸ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த அதிகாரம் யாருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. IMD தான் அது சொல்லணும், மாநில அரசாங்கம் சொல்ல முடியாது. ஏர்லி வார்னிங் கொடுக்குறதுக்கான அதிகாரம் கூட மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரி நடைமுறை சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் உருவாக்குங்க. உங்கள் பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்குது, இந்த பகுதியில் மக்கள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு முதல்ல கொடுக்கணும். அப்படி மக்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நஷ்டஈடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தொழிலாளர் வாரியங்கள் இருக்குது. அதன் மூலமாக மக்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். அப்போ அவங்கள தான் அப்படியே நீங்கள் பாதுகாக்கணும். அதை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து இப்போ ஏரிகளை தூர்வாரி நீர் பராமரிப்பு செய்வதனால மட்டுமே இந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுவும் தேவை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டுமே நிச்சயமாக போதாது. மக்கள் உயிரை காப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களே நம்ம வந்து பார்க்கணும், அது கரூர், நாமக்கல் இந்த போன்ற இடங்கள் எல்லாமே தேர்தலுக்கு முன்பாக மக்கள் மயக்கம் போட்ட விழுந்துக்கு முக்கியமான காரணம் என்ன? வெப்பம் தான் ஃபஸ்ட்டு ரீசன். இட நெருக்கடிக்கு கூட நெரிசல் அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல மயக்கம் போட்டு விழுகிறாங்க, அதுக்கப்புறம் தான் கமிஷன் நடக்குது. ஒரு பதட்ட நிலை உண்டாகுது. ஏன்னா தொடர்ச்சி 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக டீஹைட்ரேட் ஆகுறாங்க. ஸோ அந்த பாதிப்பு இருக்குது. அப்போ ஹீட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போது அதுக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாமல் நீங்கள் எப்படி மக்களை பாதுகாக்கப்படுது அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. மக்கள் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக அல்லது குரூப்பாக, அது அந்த மாதிரி எதுவும் வந்து இதில் அதுதான் என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்காங்க தான் கேள்வி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை நிபுணராக இருக்கீங்க, நீங்கள் வெளியே போய் பேட்டி எடுத்தானே ஆகணும் இல்லைங்களா. உங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் போய் தானே ஆகணும். இல்லை நான் ஆஃபீஸ்க்குள்ள தான் உட்காந்துன்னு ஒத்துக்குவாங்களா? இல்லைங்களா. அஸ் அ ரிப்போர்ட்டராக யூ ஹேவ் டு பி இந்த ஃபீல்டு இல்லையா. ஃபீல்டுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். அதுதான் ஒரு விவசாயிக்கும் அவர் ஃபீல்டில் போய் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஒரு மீனவருக்கும் அதுதான். அதனால தான் சொல்கிறேன், பனி சூழல் ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் தான் இங்கே பெரிய பிரச்சனை. அப்போ யாருக்கு இந்த பனி சூழல் ஆபத்தை உண்டாக்குன்னு பார்க்கணும். தெருவோரமாக கடை போட்டுற விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லையா. ஒரு பானிபுரி கடையோ ஏதோ ஒரு கடை போட்டு உட்காந்துருக்காரு, பூ கடை போட்டிருக்க ஒரு அம்மா, அவங்க நீங்கள் வந்து பூ கடை வைக்காதீங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா. அது அன்றாட பிழப்பு இல்லைங்களா. பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 80% மக்கள் அன்னாறு செக்டரில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஷேடுக்கெல்லாம் வேலை செய்யலை, திறந்த வழியில் வேலை செய்கிறவங்க தான் இருக்காங்க. அப்போ இவங்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத. அப்போ அந்த சாய்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது. நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா நான் ஃபேனை போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துடலாம். நான் ஒரு மாதம் லீவ் போட்டு எனக்கு வந்து காசு இருக்குன்னா என்ன இருந்தேன். எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அந்த இடத்துல சொல்கிறேன், அப்போ மக்களுக்கு இதில் முடிவெடுப்பதற்கான திறன் இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் தான் அவங்க செய்ய முடியும், இல்லை இல்லைன்னா செய்ய முடியும். அப்போ அதனால நம்ம திருப்பி எனக்கு கோரிக்கை வைக்கிறோன்னா அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தில் 22 தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்குது. அந்த தொழிலாளர் நல வாரியங்கள் மூலமாக ஒவ்வொரு செக்டரை ஐடென்டிஃபை பண்ணி எந்த ரீஜன் அதிகமாக பாதிப்பு உண்டாக்கும், யார் அதிகமாக பாதிப்பு உண்டாவார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கையை மக்கள் வைக்கலாம். மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ 2 அரசாங்கங்களுக்கும் இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு இருக்கா? முதல்ல மக்கள்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும், அல்லது துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கா? இப்போ இயற்கை ஆர்வலரா அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் பேசுகிறீங்க, அது மாதிரி மற்ற சில நபர்கள்லாம் பேசுகிறாங்க. அரசாங்கத்துக்கு இந்த புரிதல் இருக்கா? எல்னினோ குறித்து ஒரு புரிதல் இருக்கா? புரிதல் இருக்குது, புரிதல் இல்லாமலாம் இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமான விஷயங்களாக இருக்குது. அதை இப்போ வந்து நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் போர்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வழக்கமாக நம்ம ஹெல்த் சென்டர்லாம் போனீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கு என்னென்ன அறிகுறி இருக்குது, உடனே சிகிச்சை எதை எடுத்துக்கோங்க, டயபெட்டிஸ்க்கு என்னென்ன அறிகுறின்னு எழுதி ஒட்டி வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வெப்பத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், வெயிலில் மயக்கம் போடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரைமரி ஹெல்த் சென்டர் எழுதி வச்சுருக்காங்க. அதோடு அது மட்டும் போதாது இல்லைங்களா. இன்னும் எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, இன்றைக்கி சோஷியல் மீடியா எவ்வளோ அளவுக்கு இருக்குது, எதுக்கோ நீங்கள் எஸ்எம்எஸ்லாம் அனுப்புறீங்க இல்லைங்களா. அரசாங்கம் நினச்சா அப்போ அது பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த ஏர்லி வார்னிங்ஸ் நீங்கள் அப்படி கொண்டு போகணும், மக்களுக்கு அறிவுறுத்தணும். நீங்கள் வெயில் நீங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும், வெயில் காலத்தில் யாரும் வெளியே போகக்கூடாது, குழந்தைங்களை வெளியே அனுப்பாதீங்க, 11 மணிலேருந்து 3 மணிக்கு அதிகமான வெயில் இருக்கும், அந்த டைமில் யாரும் வெளியே போகாதீங்க, தண்ணி ஆகாரம் அதிகம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தணும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசாங்கம் பேசணும். அதெல்லாம் நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்காமல் இருக்கணும். கிளைமேட் சேஞ்சை பற்றி ஆரம்பத்திலேருந்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். ப்ளஸ் சூப்பர் எல்னினோ நேரம் வந்துருச்சு. அப்போ கூடவே எல்லாம் சூழலும் மாறனால இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கமும் மக்களும் என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு லார்ஜர் கொஸ்டின். இப்போ குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், எலினோவாக இருக்கட்டும், அது ஒரே நாள் தடுத்து நிறுத்த முடியாது. அது உலக அளவில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். உலக அளவில் இந்திய அளவில் நம்ம என்ன செய்யணும், மாநில அளவில் நம்ம என்ன செய்யணும்னு. ஆனால் மாநில அளவில் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ரெசிலியண்ட்டான எக்கோசிஸ்டத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும்.
அது ரொம்ப ஒரு முக்கியமான. இப்போ தாவேகாவினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் தமிழ்நாடை உருவாக்குவதற்கான திட்டங்களை நாங்கள் வடிவமைப்போம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த கிளைமேட் ரெசிலியன்ட்னா என்ன, அதுதான் இப்போ நம்ம கேட்குறோம். கிளைமேட் ரெசிலியன்ட் அப்படின்னா இந்த மாதிரி காலநிலை மாற்றம் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இயற்கையை மையமாக வைத்து இருக்கக்கூடிய தீர்வுகள், இயற்கையை அனுசரித்து இருக்கக்கூடிய தீர்வுகள், இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய தீர்வுகள். இயற்கையை வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதிப்புகளை குறைப்பதற்காக இயற்கையாக சில எக்கோசிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து கடல் அரிப்பு, சீ எரோஷனாக இருக்கட்டும், சுனாமியோட பாதிப்பு, இதெல்லாம் அலையாத்தி காடுகள் அந்த பாதிப்பை வந்து குறைக்கும் இல்லையா, சைக்ளோன். அது இயல்பாக ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது. அதே போல் ஆறு வந்து ஹீட்டை வந்து கடத்தும். ஒரு பகுதியில் வந்து நீர் ஓடுது அப்படின்னா அந்த பகுதியில் கூட சூட்டை வந்து அது வெளியே கொண்டு போய் கடலில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அடர்ந்த காடுகள் வந்துட்டு நம்ம இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ சென்னையில் இந்த பகுதியில் நீங்கள் இருப்பதற்கும், நீங்கள் பெசநகர் போகிறதுக்கும், அடையாறுக்குள்ளே போகிறதுக்கும், அந்த பகுதியில் ஒரு தரமணி மரம் போகிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஒரு அதிகமாக மரம் இருக்கணும் உள்ள நுழையும் போது மைக்ரோ கிளைமேட்டிக்கு வேறு மாதிரி மாறுது இல்லைங்களா? அப்போ மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது. அப்போ என்னென்னா மிச்சம் மீது இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் வந்து பாதுகாக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா மரத்தை வெட்டிட்டு ரோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்னல் வச்சுட்டு அங்கே நிற்கும் போது வெயில் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு சன்ஷேட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு இல்லாஜிக்கலான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ என்னென்னா இருக்கக்கூடிய காடுகளை எப்படி பாதுகாப்பது, நீர்நிலைகளை வந்து பாதுகாப்பு, இது வந்து என்னென்னா சூட்டை தணிக்கும், ஹீட் ரெசிலியண்ட்டாக இருக்குது. அதே போல் நம்ம ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், அதோட கட்டுமானங்கள் நம்ம மாற்றி அமைக்கணும். ப்ராப்பர் வென்டிலேஷன்ஸோட பில்டிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குதானே. முன்னாடிலாம் ரூஃபை வந்து ஹைட்டாக வச்சு நம்ம கட்டியிருப்போம், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்க இருக்கா. இப்போ அந்த மாதிரி கட்டிடது கிடையாது. அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் உயர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்மியாக வைங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம பில்டிங் கோட்ஸை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது. அப்போ காற்றோட்டமாக வீடுகளை கட்டுவதற்கான முறையை நம்ம செய்யணும். அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை பொறுத்த மிகப்பெரிய ஒரு சவால் என்ன, அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் தான். என்னென்னா ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆகும். சூரியன் வந்து வருது, அந்த ரேடியேஷன் வருது அப்படின்னா செவுத்து மேலே படுது அப்படின்னா அது பந்து மாதிரி அதில் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த செவுத்து மேலே பட்டு அங்கேயே ட்ராப் ஆகுது. இதுக்கு பேர் அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே பக்கம் பக்கம் கட்டிருக்கோம், ஓப்பன் ஸ்பேஸே இல்லை, இடைவெளி இருக்கணும் இல்லையா, எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும். மோர் ஹீட் உள்ள ட்ராப் ஆகும். அப்போ இடைவெளி விட்டு கட்டணும். அப்போ நம்மளுடைய கட்டுமானங்கள், நம்மளோட நகரத்தினுடைய வடிவமைப்பு முறையில் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது. அப்போ எந்த பகுதியில் நீங்கள் வந்து க்ரீன் அர்பனாக மாற்றணும். அப்போ இதெல்லாம் சாத்தியப்படுத்துவதன் மூலமாக வெப்பத்தை தணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தப்ப சென்னை வந்து ஒரு சகாரா மாதிரி மாறிடும் போல இருக்குது. ஆமாம், அதுக்கு கான்கிரீட் இருக்கக்கூடிய சகாரா தான். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 97% வந்து வெறும் கான்கிரீட் தாங்க இருக்குது, மரம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து அது என்ன சொல்லுவீங்க, பாலைவனம் தான் சொல்லுவீங்க. சிமெண்ட் பாலைவனம்னு வேணால் சொல்லலாமே. அதாவது உங்களுக்கு க்ரீன் ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடத்த தான் நம்ம பாலைவனம் சொல்கிறோம். பேசிக்காக அது என்ன, பாலை அப்படிங்கிறது என்ன, மருத நிலம் திரிந்து உங்களுக்கு பாலையாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மருத நிலம் அப்படிங்கிறது அந்த பச்சை வயல்வெளியில் நம்ம வந்து சொல்கிறோம், பசுமையை நம்ம சொல்கிறோம். பசுமை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து பாலை தான் சொன்னோம். அப்போ சென்னை இப்போ வந்து பாலையாக தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா அந்த பாலைவனத்தில் நமக்கு வாழ்வதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு, ஆனால் எதிர்காலம் அது கூட இல்லாத அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. சென்னையில் உயிர் வாழக்கூடிய சூழல் இல்லாத நிலைமை நோக்கி நான் மகிழ்ந்துட்டுருக்கோம். எல் நினோ வந்து 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இல்லை வந்து நம்ம நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதாவது இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு மட்டுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? வெதர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியாது. அதுவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வெதரை நீங்கள் கணிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்துட்டு. ஆனால் என்னென்னா நமக்கான சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா சில வகையான பூச்சிகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், அது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் இந்த வருஷம் வெயில் எப்படி இருக்க போகுது, மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சயின்ஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு காற்றோட்டம் இவ்வளோ வேகமாக இருக்குது, இந்த அளவுக்கு வெப்பம் இங்கே இருக்குது, இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அது இந்த டைரக்ஷன் தான் இப்படி வரும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதில் அல்டிமேட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவுக்கான கிளைமேட் மாடலே கிடையாது. கிளைமேட் மாடல் இருந்தால் தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கிளைமேட் மாடலே நமக்கு இந்தியா கிடையாது. அது இந்திய அரசாங்கம் அதை பற்றி பெருசாக 5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஐஐடி கான்பூர் சம்திங் அவங்க தான் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து நாங்கள் மாடல் பண்ண போகிறோன்னு இன்னும் பண்ணி முடிக்கல. போன வருஷம்தான் மிஷன் மாசன்னு ஒன்று அறிவித்தாங்க, இந்தியாவுக்கான இந்த மாடலிங்லாம் பண்ணுவதற்கு, சேட்டலைட்லாம் கொண்டு வருவதற்கான ஒரு 1000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனால் இல்லை, அதான் என்னன்னா மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அறிவியலை நாம் இன்னும் வளர்த்தெடுக்கல. அடிப்படையான பிரச்சனை தான். அப்போ மக்கள் சார்ந்தக்கூடிய அறிவியல்னா இந்த அறிவியல் தான். நீங்கள் இந்தியாவில் எங்கெங்கே கனிம வளங்கள் இருக்குன்னு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் எங்கே லேண்ட்ஸ்லைடு நடக்குங்கிறது ஆய்வு அவங்க இப்போ பண்ணுறதில்ல சமீப காலத்தில். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் மக்கள் நலம் சார்ந்திருக்கக்கூடிய, மக்கள் அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தலையிடுவதில்லை, அது செயல்படுத்தலை. அதில் நிறைய போதாமை இருக்குன்னு சொல்லப்போனால் இந்தியன் ஓஷனில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியாது. இது வந்துட்டு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆய்வறிக்கையில் வந்து சொல்கிறாங்க இந்தியன் ஓஷனில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அது வைக்கிறதுக்கான பிரத்யேகமான கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் நம்ம புதுசாக வைக்கவே இல்லை.
இருக்கக்கூடிய கருவிகளும் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்தியன் ஓஷனில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்போ எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அப்போ நமக்கு போதுமான தகவல் நம்ம எப்படி வெதர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அமெரிக்கா தரக்கூடிய தகவல்கள், ஐரோப்பிய யூனியன் தரக்கூடிய தகவல்கள், அதுக்கப்புறம் ஜப்பான் தரக்கூடிய தகவல்கள், அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரோ தரக்கூடிய தகவல், இதெல்லாம் இந்த சேட்டலைட் இமேஜஸ், இந்த டேட்டாஸ் இது எல்லாத்தையும் வச்சுருந்தா IMD அவங்க ஒரு ஆய்வறிக்கை தர்றாங்க. அப்போ இந்தியாவுக்கான நம்ம எல்லாமே வந்துட்டு மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு பேசுகிறோம் இல்லையா, வெதர் மாடலிங்கு நமக்கு இன்னும் பண்ணலை. அடிப்படையான விஷயம் இல்லைங்களா, அதை நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம். ஸோ பேசிக்காக அது பண்ணோம். அதனால் துல்லியமாக வெதரை நீங்கள் கணிக்க முடியுமான்னு கேட்டேன். ஆனால் என்னென்னா, நமக்கு இதனால் வரைக்கும் படிப்பினைகள்லேருந்து நாம் சொல்கிறோம், கடந்த கால படிப்பினைகள் ஆய்வுகள் அதன் அடிப்படை சொல்லும் போது இப்போ வரக்கூடியது பாதிப்பில் அதிகமாக இருப்பதற்காக ஏன்னா 2 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து WMO ஸ்டேட்மெண்ட், வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க சொல்லியிருக்காங்க இது அதிகமான பாதிப்பை உண்டாக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியாவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுடைய அவங்களுடைய ஒரு ஆய்வறிக்கை அவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இது அதிகமாக பாதிப்பு இருக்கணும். ஸோ இந்த 2 பேர் அது சார்ந்து தான் நம்ம IMDயும் அவங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறதுலையும் பாதிப்பு இருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்கிறாங்க இந்தியாவும் ஏறத்தாழ 315 மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புள்ளாகும். அதில் ரொம்ப மிக மோசமாக பாதிப்புள்ளாகக்கூடிய மாவட்டங்களாக 115 வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 மாவட்டங்களும் சொல்லியிருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் பர்ஸ்பெக்டிவில் மட்டும், உணவு பாதிப்பில் மட்டும். மற்ற பர்ஸ்பெக்டிவ் அவங்க யோசிக்கவே இல்லை. தண்ணீர் வறட்சி எப்படி ஆகும், மக்கள் எத்தனை பேர் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது, இதை பற்றின ஆய்வுகள்லாம் இல்லை. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான இந்தந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இருக்குதே இல்லை. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவது என்னென்னா ஆபத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம்னு தான் சொல்லுது. சூப்பர் எல்னினோனால வந்து மழை எந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும், பேஞ்சா டக்குன்னு படப்படன்னு பேஞ்சிட்டு போயிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 3 மாதமோ அல்லது வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குமா, இல்லை வெறும் ஹீட் வேவ் அல்லது அந்த காற்று வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துட்டு அதை மட்டுமே தான் வந்து காட்டுது அப்படின்னு? இல்லை, இருக்கும் மழை உங்களுக்கு இருக்கும். அக்டோபர் நமக்கு வந்து அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கன்னா, இந்த எல்லினோங்கிறது அடுத்த வருஷம் 2027 மே மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்த மாதம் மே, ஜூன், ஜூலை நமக்கு இன்னும் கொடூரமாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக பிரச்சனை. இப்போ வந்து ஒரு எல்லினோ இந்த செட் ஆகுது அப்படின்னா இது குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். 3 வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம தொலைஞ்சோம். ஆனால் அட்லீஸ்ட் வந்துட்டு 1 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மே, கண்டிப்பாக மே வரைக்கும் இந்த எல்லினோ அமைப்பு முறை இருக்கும். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் அது நியூட்ரலுக்கு வந்துட்டு லானினாவாக மாறணும். இது இயற்கையாக இருக்கக்கூடிய சுழற்சி முறை. ஒருவேளை அது அதிக காலம் நீடித்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு அக்டோபர் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் பயங்கரமான வெயில் நாம் வந்து பார்ப்போம். ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து கடந்த காலங்களில் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. 2015 அந்த மாதிரி தருணங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வருடம் எதுவும் வந்து இம்பேக்ட் இருக்குமா? உங்களுக்கு அர்பன் ஃப்ளட்டிங் வந்து ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஷார்ட் டைமில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். உங்களுக்கு 2015 வந்த பிரச்சனையுமே உங்களுக்கு அதான் குறுகிய நேரத்தில் அதிகமான மழை அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. 2022 ஒரு இது என்ன கிடச்சுன்னா, நமக்கு கேப் கிடச்சிது, கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெஞ்சுது. அதனால் நம்ம ஓரளவுக்கு ரெஸ்க்யூ பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கு. அது எந்த மாதிரி பெய்யுதுன்னு பொறுத்த வரைக்கும். ஆனால் குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழை பொழிவு இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. நெய்தல் கலை விழா 2026 ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 மாலை 5 மணி முதல் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.